பேச்சு என்பது என்னுடைய 5வது வகுப்பில தான் ஆரம்பித்தது. அவர் சகோதரர் பூபதி அதை அழகாக சொன்னார். என்னாலெல்லாம் பேச முடியும் என்று நான் நம்பியதே இல்லை. ஏனென்றால் எங்க வீட்டுல எங்க அக்கா ஒரு பேச்சாளர். வீட்டுல யாராவது ஒருத்தர் அப்படி இருந்தா பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் அமுங்கி இருக்கணும். அதுதான் அந்த வீட்டோட சட்டமாக இருக்கும். ஒரு நாள் எங்க டீச்சர் என்ன, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்டேஜ்ல ஏறி பேசணும் எங்க ஸ்கூல்ல. எங்க டீச்சர் வந்து எந்திரி. அன்னைக்கெல்லாம் டீச்சருக்கு எவ்வளவு உரிமை சலுகை இருந்தது பாத்தீங்களா? எந்திரி. நம்ம உடனே டீச்சர் நம்மள கேள்வி கேட்டா நம்மள என்ன செய்வோம்? திரும்பி பார்ப்போம். அதாவது என்ன கேட்கல, பின்னாடி யாரையோ கேட்கிறாங்க. ஒன்னதான் எந்திரி, நீதான் அடுத்த திங்கட்கிழமை பேசணும். நானா டீச்சர்? பேச தெரியாது டீச்சர். பரவாயில்ல பேசு. நான் போய் எங்க அம்மாட்ட வழக்கம் போல அம்மா எழுதி கொடுத்து அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் தர மனப்பாடம். எங்க வீட்டுல கூட்டுற அம்மாலாம் அந்த பேச்ச மனப்பாடமா சொல்லுங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்ணியாச்சு. குறிப்பிட்ட முக்கியமான நாள் வந்தது நண்பர்களே, சரித்திரத்தில் முக்கியமான நாள் இருந்தது அந்த நாள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஏத்துறாங்க. ஸ்டேஜில் ஏறும்போது நமக்கு மேடை என்பது எவ்வளவு போதை இல்லை, அந்த போதைக்கு ஈடு இணையே கிடையாது. வந்தாச்சு, இந்த மாதிரி ஒரு மைக் முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. அப்புறம் என்னோட ஹைட்டுக்காக குறைச்சல வைக்கிறாங்க. முதல் லைன் அவர் சொன்ன மாதிரி அதே தான். நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். என் பெயர் கே பாரதி. இவ்வளவுதான் நான் சொல்லணும். அததான் நான் மறந்தேன். என் பெயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஃப்ரெண்ட்ஸ்ன்ற எனிமீஸ் எப்பவுமே இருப்பாங்கல்ல கூட்டத்துல. எல்லாம் உன் பேர் பாரதி, உன் பேர் பாரதி. எல்லாருக்கும் பேர் தெரிஞ்சு பாருங்க, எனக்கு மாத்திரம் தெரியல என் பேர். எச்சம் பார்த்தாங்க. அவங்க வந்து அப்பெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. எச்சம்னால ஒரு டெரரா தானே இருப்பாங்க. இப்பதான் ஒண்ணு செய்ய முடியாது. ஏதோ ஒரு டீச்சர் இப்படி கை தூக்கினா பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்லு, கையெல்லாம் தூக்காதீங்க டீச்சர், நாளைக்கு சர்வீஸ்ல வந்துருவீங்க டீச்சர். அப்பதான் டெரர் மாதிரி தான் இருப்பாங்க. இவ்வளவு இருக்கு, அடுத்தவளை ஏத்து. நான் எங்க டீச்சர் இனிமே நான் மேடையில பேச மாட்டேன் டீச்சர், இதுதான் கடைசி, இனி நான் மேடையில ஏற மாட்டேன்னு சத்தியம் செஞ்சேன். எங்க டீச்சர் சொல்றாங்க, அடுத்த திங்கட்கிழமை நீ தான் பேசுறேன். விட்டுருங்க டீச்சர், வேணாம் டீச்சர், எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன். நீ தான் அடுத்த திங்கட்கிழமை என் பெயர் பாரதிய சொல்லிட்டேன், ஆனா அடுத்த லைன மறந்து போயிட்டேன். இந்த மாதிரி 7 வாரம் மறந்து 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 எனக்கு புரியல. இந்த டீச்சர் ஏன் என்னை டார்ச்சர் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. என்னை கண்ண பிடிக்கலையா? இப்பவா இருந்தா உடனே போய் அம்மாட்ட சொன்னா உடனே அம்மா அப்பா எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு போய் எங்கள் பிள்ளை மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டார். நமக்கு கழுத நம்ம சின்ன பிள்ளை இருந்தபோது சந்தோஷமா இல்ல, வளர்ந்த பிறகு நம்ம சாண்ட்விச் ஜெனரேஷன். இரு பக்கங்களில் நமக்கு அடினா மத்தலாம். நாம உடனே மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டா நான் வீட்டுல போய் சொன்னேன். எங்க அப்பா 2 வச்சு அவர் வேற மன உளைச்சலை ஏற்படுத்துவார். அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன விட்டுருங்க டீச்சர்னு கதறி நான் டீச்சர் நீ தான். 7வது முறை பேசும்போதுதான் ஒரு முக்கியமான உண்மை எனக்கு தெரிந்தது. பேச்சாளர்கள் எல்லாவற்றையும் நினைவிலே வைத்துக் கொண்டு அப்படியே மறக்காமல் இருப்பார்கள் என்று தயவு செய்து நம்பாதீர்கள். பேச்சாளர்களுக்கும் மறக்கும். பேச்சு என்பது என்னவென்றால் நாம் எங்கே மறந்தோம் என்பது ஆடியன்ஸுக்கு புரியாத மாதிரி நடிக்கிற ஒரு நடிப்பு இருக்கிறது. அதுதான் பேச்சு. எனக்கு தெரிந்த ஒரு பேச்சாளர் பேசுவார், இளம் என்று அசையை இருப்பாரை காணின் நிலம் எனும் நல்லாள் நகும். இதான் குரல். இளம் என்று அசையை இருப்பாரை காண் மறந்து போச்சு என்று சொன்ன வள்ளுவன் அல்லவா இந்த தங்க தமிழ்நாட்டினுடைய சிற்பி. இந்த மாதிரி எல்லாம் கைப்பற்றும். அவர் திருக்குறளை மறந்தாடுறது அவருக்கும் வள்ளுவருக்கும் மாத்திரம் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியும். அப்ப யோசிச்சு பாத்தீங்களா, மேடை அதுல ஏறுகிற போது அது ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட்னு தான் சொல்லணும். மேடை இப்ப இவங்க நடித்தார்கள், பாடினார்கள், அது ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட். ஆனா பேச்சு என்பதே கூட ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட் தான். நடிப்பு என்பது ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட் என்றால் அதற்கான ஒரு உடல் மொழி தேவையாக இருக்கிறது. நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வசனம் சொல்ல மாட்டார், முகத்தை திரும்பி பார்த்தா நம்ம 3 நாள் சிரிக்கிறோம். ஒண்ணுமே சொல்லல அவர். இன்னும் கவுண்டமணி ஒரு படத்துல ஒரே ஒரு வசனம் தான் சொல்லுவார். அவர் ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட் வந்து வாடகைக்கு விடுற கதை வச்சிருப்பாரு. ஒரு செந்தில் அண்ணே இது எப்படி நீ எரியணும் உடைச்சிருவாரு. இந்த மேட்டில் உடைச்சிருவாரு. உடைச்சோட ஒரு அம்மா வரும், பெட்ரோமாக்ஸ் வாடகைக்கு வேணும். பெட்ரோமாக்ஸே தான் வேணுமா? இப்ப
இந்த வசனத்தை தனியா சொல்லி பாருங்களேன் நீங்க. பெற்றமா சிரிப்பு வருதா? நமக்கு சிரிப்பு வராது தானே? ஆனா அவருடைய அந்த உடல் மொழி, அந்த முகத்தை திருப்புகிற அந்த வேகம், அந்த வார்த்தைகளை அவர் உச்சரிக்கிற போது அந்த வார்த்தையில அந்த சொற்களில இருக்கிற அந்த ஸ்பேசிங், நம்ம அப்படி சிரிக்கிறோம். எவ்வளவு வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து? இன்றைக்கும் மீம்ஸ் மெட்டீரியல் அதுதான் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நடிப்பு என்பது மேடையிலே ஆற்றுகிற போது அதற்காக ஒரு உடல் மொழி தேவையாக இருக்கிறது. கடவுள் அமைத்து வைத்த மேடை என்றால், மேடை என்றால் இந்த மாதிரி இருக்கிற மேடைகள் மாத்திரம் இல்ல, வாழ்க்கையே கூட ஒரு மேடை தான். அந்த மேடையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஷேக்ஸ்பியர் சொன்னார், வாழ்க்கையே ஒரு நாடகம் தான், நாம் எல்லாரும் நடிகர்கள் என்று சொன்னார். The life is nothing but a stage and we are all actors. உடனே நாம ஷேக்ஸ்பியர் போய் அதெல்லாம் ஸ்டேஜ்ல வர நடிக்கலாம், நம்ம என்ன வாழ்க்கையில நடிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில நடிக்கிறது இல்ல, வாழ்க்கையில நடிக்கிறது இல்ல. இன்னைக்கு காலையில கோயம்புத்தூர் விமான நிலையத்துல இங்க வர்றதுக்கான பயணத்துல நாங்க அந்த கேட் முன்னாடி உட்காந்து வச்சு நம்மள அப்படியே உட்காந்து வச்சிருக்கோம். இந்த கேட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா வெளியிலயும் வர முடியாது, உள்ளயும் போக முடியாது, அங்கேயே அப்படியே. என் பக்கத்துல ஒரு இளைஞர், ஐடி துறையில வேற, ஐடி துறை இளைஞர்கள் தப்பா நினைக்காதீங்க, நீங்க இல்ல, அவர் வேற ஆளு. ஐடி துறை இளைஞர் ஒருத்தர் போன்ல அவரோட பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கார். அவருடைய பாஸ் கிட்ட பேசுறார். சார், ஐ திங்க் ஐ அம் ஹேவிங் கொரோனா. இது தூக்கி வாரி போடுது. அடப்பா, இப்பதான் நானே ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்கேன். இது தூக்கி வாரி போடுது. அப்புறம் என்ன சொல்ற? So I think I will do a test and come after 3 days. முன்னாடிலாம் லீவ் வேணும்னா பாட்டி தான் சாகடிப்பான். இப்போ லேசா இருமுது காய்ச்சல் இருக்குன்னா பாஸே சொல்றேன், நீ 10 நாள் இந்த பக்கம் வந்துடாத, நீ வீட்டுல இருந்தே வேலை செய்யாம போனாலும் போ, இங்க வராத. கொரோனா எப்படி எல்லாம் சில பேருக்கு உதவுகிறது பாருங்க. அவர் சொல்றாரு, இப்போ இது வாழ்க்கை தானே, இந்த வாழ்க்கையில அவர் நடிக்கிறாரா? என்ன நடிக்கிறார்? அவர் தான் அப்படி செய்வார், நாங்களும் அப்படி செய்ய மாட்டோம்னு நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்தில் நடித்துத்தான் ஆக வேண்டி இருக்கிறது. இப்போ சொந்த வீட்டுல உறவுகளுக்கு இடையில் நடிப்பு இருக்க கூடாது தானே? நடிப்பே இல்லாதது தானே உறவு. அப்படியா உறவுகள் இருக்கிறது? அப்படியா உறவுகள் இருக்கிறது? போன் வருது, ஒரு பாப்பாக்கு ஒரு அம்மா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, பொய் சொல்லக்கூடாது பாப்பா, பொய்யே சொல்லக்கூடாது, நல்லதானே சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அம்மா. அப்போ போன் வருது, இந்த பாப்பா போன் எடுத்தா, ஹலோ, அவங்க பாட்டி பேசுறாங்க. பாட்டினா அம்மாவுடைய அம்மா இல்ல, அவங்க பேசுறாங்க. அம்மா பாட்டி பேசுறாங்க. எந்த பாட்டி டி? நம்ம பெங்களூர் பாட்டிமா. என்னம்மா கேளு. பாட்டி என்ன, நாங்களாம் நாளை கிளம்பி அங்க வரோம். அந்த பாட்டி சொல்லுது. உடனே இந்த பாப்பா, அம்மா அவங்களாம் நாளை கிளம்பி இங்க வராங்க, எங்க வீட்டுல எல்லாருக்கும் மெட்ராஸ் சொல்லு. சென்னையில இருக்கு இப்போ எங்க வீட்டுல. இப்ப இந்த பாப்பாக்கு சந்தேகம் வருது. இப்பதான 1.25 நிமிஷம் முன்னாடி பாப்பா பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்று புறச்சொல்லாகாது பாப்பா மகாகவி பாரதியே அம்மாவோட வடிவத்துல பார்த்தேன்னு. இப்போ அந்த முகம் நிஜ முகமா? மாமியார் இங்கே வருவதை தள்ளி போடுகிற இந்த முகம் நிஜ முகமா? அந்த குழந்தைக்கு சந்தேகம் வருது. அந்த இடத்திலே அந்த தாய்மார்கள் எல்லாரும் வணக்கத்துக்குரியவர்கள், ஆனா யாருமே நடிக்கல சொல்லலாம் முடியாது. அப்பாக்களும் நடிக்கத்தான் வேண்டி இருக்கிறது, பாவம் வர வழி இல்லை, என்ன செய்வது? அவங்க சகோதரி வந்து ஒரு 3000 ரூபாய் தான் கேட்டிருக்கு. இவர் போய் இந்த வீட்டை மட்டும் சொல்லணும், எங்க அக்கா 3000 ரூபாய் கேட்டிருக்காங்க. ஆனா அவர் யோசிக்கிறார், இது அப்ரூவல் ஆகுமா ஆகாது, சாங்ஷன் ஆகுமா சாங்ஷன் ஆகாதா? அவர் சொல்றாரு, என் ஃப்ரெண்டு ஒருத்தார், அவன் தான் நாளைக்கு ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறோம், அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம் வச்சிருக்கான் பாரு, நம்ம ஒரு 3000 ரூபாய் மொய் எழுதலாமா? அந்த அம்மா மேலே கீழமா பாத்துரு. எந்த ஃப்ரெண்டு? அது உஷார் பார்த்து இல்ல, எந்த ஃப்ரெண்டு? அதான் உனக்குதான் தெரியுமே, நாகராஜன் தான், அவருக்கு போன போட்டு கொடுங்க, நான் கேக்குறேன். அப்ப நீ அவற்றெல்லாம் நீ பேச வேணாமா? இதெல்லாம் விசாரிச்சா மரியாதையா இருக்காதுமா. 3000 ரூபாய் தானே, நீ எவ்வளவு ஆர்டர் பண்ற? சினிமா போனாலே 1500 ரூபாய் செலவாகுது, விட்டு தள்ளுமா. இப்போ
இது ஒரு நடிப்பா என்றால் இது ஒரு நடிப்பு தான். இது தேவையா இருக்கிறதா என்றால் தேவையா இருக்கிறது தான். இன்டர்வியூக்கு போறீங்க, இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. இன்டர்வியூல போய் செய்யற முதல் வேலை என்ன? தெரியாததை தெரியும் என்று சொல்லுவதுதான் இன்டர்வியூக்கள்ல நாம் செய்யற முதல் வேலை. Do you know C++? அவன் சைடு அவன் இது மட்டும் போல. Yes, I know C++. I know Java. Hey, எப்படா போக போக பாத்துக்கலாம்டா மச்சான். எல்லாவற்றையும் விட மிக அதிக நடிப்பு அரங்கேறுகிற இடம் எது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காதலிக்கும் போது சொல்லுகிற பொய்களை எல்லாம் நீங்கள் அச்சடித்தால் இந்த புத்தக கண்காட்சி போறவே போறாது. என்னை ஒரு முறை பார்த்தால் இதயத்துக்குள் முள் தைத்தது. முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும். எங்கே இன்னொரு முறை பார். உன்னுடைய பாதம் பதிந்த இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் ஒரு கவிதை எழுதினான். தட்டு கூட வாங்க லாயகில் அந்த ஃபேமிலியா சாமி பொண்ணு கேட்கிறேன். அப்போ நடிப்பு என்பது அன்றாட வாழ்க்கையிலே கூட தேவையான விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனா சில ரூல்ஸ் இருக்கு. அதைத்தான் உங்களோடு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒரு நாடகம் மேடையில நடக்கிற போது முதல் ரூல் என்ன? பங்கேற்கிறவர்கள் எந்த இடத்துல என்ட்ரி, எந்த இடத்துல எக்ஸிட். இப்ப எல்லாம் நீங்க எல்லாருமே நாடகத்துல நடிச்சிருப்பீங்க, உண்டா இல்லையா? நீ எப்ப வரணுமோ அப்பதான் வரணும். நீ 7வது காட்சியில வரணும்னா 7வது காட்சியில தான் உள்ள வரணும். அதெல்லாம் கிடையாது. எங்க அம்மா என்ன பார்க்க வந்திருக்கான், முதல் காட்சியில வந்து ஓரமா நிக்கிற கூடாது. நீ எப்ப வரணுமோ அப்பதான் வரணும். உன்னுடைய காட்சி எப்போது முடிகிறதோ வெளியில போடு. ஷேக்ஸ்பியர் அதைத்தான் சொல்றார். எவ்ரிபடி ஹேஸ் their own entry and exit. வாழ்க்கை என்கிற நாடகத்தில் நாம் உள்ளே நுழைவதற்கான ஒரு கட்டம் இருக்கிறது, வெளியேறுவதற்கான ஒரு கட்டம் இருக்கிறது. இருக்கா இல்லையா? உள்ளே நுழைவது என்பது பிறப்பு, வெளியே போவது என்பது மரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். கவிஞர் அப்துல் ரஹ்மான் சொல்லுகின்றார், கதவுகள் என்ற தலைப்பிலே எழுதுகின்றார். பித்தன் கதவுகளை திறப்பதும் மூடுவதுமாக இருந்தான். எதற்காக கதவை திறந்து திறந்து மூடுகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன். பித்தன் சொன்னான், கதவுகள் வெளியே போவதற்கா உள்ளே வருவதற்கா என்று பித்தன் கேட்டான். மரணமும் ஜனனமும் கதவுகள். இரண்டிலும் உள்ளே வருகிறோமா வெளியே போகிறோமா என்று பித்தன் கேட்டான் என்ற அபாரமான கவிதையை அப்துல் ரஹ்மான் எழுதுகிறார். வாழ்க்கை என்கின்ற நாடகத்தில் என்ட்ரிக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, எக்ஸிட்டுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா அது மாத்திரம் அல்ல, நம்முடைய குடும்பத்தில், அலுவலகத்தில், நாம் இருக்கிற மேடைகளில் கூட சில சமயங்களில் நாம் முன்தோன்றி பேச வேண்டும், சில சமயங்களில் மற்றவர்களை பேச விட்டு கொஞ்சம் பின்னே வரும். எப்ப முன்னாடி வரணும் எப்ப பின்னாடி வரணும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்டுல புது மருமகள் வந்தாள் என்றால், அத்தை நான் சமைக்கட்டா அத்தை என்று கேட்டால் அந்த நேரத்தில் வேண்டாமா நானே பார்த்துக்கிறேமான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அந்த நேரத்தில் செய் பார்க்கலாம், உங்க வீட்டுல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் என்றால் அந்த அம்மா வந்து ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணுது. உடனே உங்க மகன் வந்து டார்லிங் டு யூ நீட் சம் ஹெல்ப், உடனே பக்க பக்கம் எரியுது. ஏன்னா இந்த அம்மா வந்து 27 வருஷமா சமைச்சிருக்கு, இது மட்டும் அவன் கேட்கல. ஒண்ணுமே சொல்ல, வெங்காயத்தை வெட்டுறதுக்கு என்ன ஹெல்ப், டு யூ நீட் சம் ஹெல்ப். அந்த அம்மா அந்த பொண்ணு ரசம் வைக்குது. உங்க வீட்டுல இப்படித்தான் ரசம் வைக்க சொல்லி கொடுத்தாங்களா, இதுதான் ரசமா என்று அந்த டயலாக அந்த நேரத்தில் சொல்லக்கூடாது. நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு, நீயும் உன் வீட்டுக்காரர் இது சாப்பிடு, எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் கொஞ்சம் வேற மாதிரி. இதுதான் உங்க டயலாக. எந்த டயலாக எந்த இடத்துல சொல்லணும்ன்றது நமக்கு தெரியணும். டயலாக மாத்திட்டீங்கன்னா பிரச்சனை. வாழ்க்கையில் சில இடங்களை முன்னாடி நிக்கணும், சில இடங்களை பின்னாடி நிக்கணும். மகாபாரத போர் முடிந்தது. மகாபாரத போர் முடிந்த உடனே அர்ஜுனனுக்கு அந்த போரை தான் வென்று எடுத்தேன் என்று ரொம்ப மகத்தான ஒரு பெருமை இருந்தது. நியாயம் தானே? எத்தனை பெரிய வெற்றி. கண்ணன் வந்து அர்ஜுனன் கேட்கிறாராம், அர்ஜுனா என்னுடைய யாதவ குலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பாவம் வந்திருக்காங்க என்ன பாக்குறதுக்கு, இப்ப அவங்க திரும்பி போகணும், போற வழியில திருடர் பயம் இருக்கிறது,
நீ அவங்கள போய் பத்திரமா கொண்டு விட்டுட்டு வந்துடுறியா என்று கண்ணன் கேட்கிறார். அர்ஜுனன் சொன்னா, இந்த வேலைக்கெல்லாம் நான் தான் போடுமா? நான் மகாபாரத போரை ஜெயித்தவன் அல்லவா? சாதாரண திருடர்களை ஜெயிக்கிறதுக்கு என்னதான் நீங்க அனுப்பணுமா என்று அர்ஜுனன் கேட்கிறான். கண்ணன் நீ கொஞ்சம் போனா எனக்கு தைரியமா இருக்கும்பா. சரி சரி போறேன்னு போறான். அங்கே திருடர்கள் வருகிறார்கள். அர்ஜுனன் தன்னுடைய காண்டீபத்தை எடுத்தான், வில்லை அடித்தான். ஒரு வில்லு கூட திருடர்கள் மேல போய் விழல. மகாபாரத போரை ஜெயித்த கை அந்த கை. ஒரு வில் கூட, ஒரு அம்பு கூட நினைத்தபடி திருடர்கள் மீது போய் விழவில்லை. அப்ப கண்ணன் வந்தான். கண்ணனை திருடர்களை விரட்டி அனுப்பினான். அர்ஜுனன் கேட்டான், கண்ணா என்ன ஆயிற்று என்னுடைய கைக்கு? இது மகாபாரத போரை ஜெயித்த கை. ஆனால் என்னுடைய ஒரு அம்பு கூட இலக்கை தொடவில்லை. எனக்கு என்ன ஆயிற்று? என் திறமைக்கு என்ன ஆயிற்று? கண்ணன் சொன்னான், உன்னுடைய திறமை என்பது உன்னிலிருந்து வருவது அல்ல, அது உனக்கு கொடுக்கப்பட்டது. அதனுடைய நேரம் முடிந்தவுடனே அந்த திறமை அதற்கு பிறகு பயன்படாது. அர்ஜுனா, நீ ஒரு கருவி மாத்திரமே என்று தெரிந்து கொள் என்று கண்ணன் சொன்னதாக ஒரு மகாபாரத கதை இருக்கிறது. அப்போ வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கான நேரமும் வரும். ஒவ்வொருவருக்கான நேரமும் வரும். என்னுடைய இப்ப டிராமால அப்படிதானே, எனக்கு பெரிய டயலாக் இருக்கு பின்னாடி. இப்ப முன்னாடி ஒரு ஆள் எகிரி 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 பேசுறாருன்னு உடனே நான் என்ன செய்யணும்? நான் பொறுமையா தான் இருக்கணும். அந்த ஆள் பேசுறாரு, நான் நடுவில் போட்டு பேச முடியாது. என்னுடைய காட்சி, என்னுடைய நேரம் வருகிற போது அந்த வசனத்தை விட என்னுடைய வசனம் எப்படி இருக்கும் தெரியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்திருக்கீங்களா? இந்த ஜாக்சன் துரையாக நடிப்பவர் தான் முதல்ல பேசுவார். நம்ம ஆளுக்கு டயலாக் அப்ப கிடையாது. அவர் தான் முதல்ல பேசுவார். பல காலமாக வரியை கட்டவில்லை, கிஸ்தியை செலுத்தவில்லை, திரையும் சேரவில்லை. இந்த வசனம் நீளமான வசனத்தை அவர் பேசுவார். கட்டபொம்மனாக நடித்த சிவாஜி சார் அப்படியே உட்கார்ந்துருப்பாரு. சிவாஜி சார் மாத்திரம் எந்திரிச்சு அந்த ஆள் நீளமா பேசுறான், இப்பவே நான் பேசுறேன்னாக்கா அடுத்து வர காட்சிக்கு வெயிட்டேஜ் இருக்குமா? அந்த ஆள் அவர் ஜாக்சன் துரையாக நடித்த அவரும் நல்ல நடிகர். அவர் சமீபத்தில் காலமாகிவிட்டார். அவர் ஃபுல்லா அந்த வசனத்தை சொல்லி முடித்த உடனே சிங்கம் எழுந்திருக்கும், கிஸ்தி திரை வரி வட்டி வேடிக்கை, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, நீர்ப்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மாமனா மச்சானா என்று கேட்கிற போது அரங்கங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய நெஞ்சங்களும் ஆர்ப்பரித்த அந்த காட்சி வருவதற்கு என்ன அடித்தளம் என்றால், நீ பேசுகண்ணா, நீ பேசு, நீ பேசு, என் நேரம் வரும் அப்ப பாரு. வாழ்க்கை என்ற நாடகத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் நண்பர்கள். நீங்கள் ஒரு செயலை செய்கிற போது தேவையில்லாமல் சில பேர் குறை சொல்லுவார்கள், பழி சொல்லுவார்கள், அபவாதங்கள் வரும், பிரிவினைகளை சொல்லி உங்களை ஒடுக்க பார்ப்பார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? நீங்க உங்களுடைய நேரத்துக்காக காத்திருங்கள். அந்த நேரம் வருகிற போது அவர்கள் அத்தனை பேரையும் ஜெயித்து நீங்கள் உயருவதை நீங்களே உங்கள் கண்ணில் காண முடியும். இந்த பாடத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த ஊரே சேலம் தான், தெரியுமா? இந்த பாடத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த ஊர் சேலம். இந்த சேலத்திலே சேலம் ராமசாமி முதலியார் என்று ஒருவர் இருந்தார். அநேகமாக அவருடைய பெயரை இப்போது பல பேர் கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஏன்னா இது நான் சொல்லுவது 100 வருஷங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 80 வருஷங்களுக்கு முன்னாடி. தமிழ் தாத்தா உவேசா அவர் சீவக சிந்தாமணி என்கின்ற அந்த பழைய இலக்கியத்தை பதிப்பித்ததற்கே சேலம் ராமசாமி அவர்கள் தான் காரணம். சேலம் ராமசாமி முதலியாரை உவேசா போய் சந்திக்கிறார். அப்ப உவேசாவிடம் சேலம் ராமசாமி முதலியார் கேட்கிறார், நீங்க பழைய தமிழ் நூல்கள் படிச்சிருக்கீங்களா? நிறைய படித்திருக்கிறேன். என்ன படித்திருக்கீங்க? அந்த கலம்பகம், இந்த அந்தாதி, அது இது, கம்பராமாயணம். கம்பராமாயணம் இருக்கிறதுல பழைய நூல். அப்போ கம்பராமாயணம் 12ஆம் நூற்றாண்டில் வந்தது. கம்பராமாயணம் கூட படிக்கிறேன். கம்பராமாயணத்துக்கு முன்னாடி வந்த நூல்களை படித்திருக்கிறீர்களா? இல்லையே.
படித்ததே இல்லையே. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதை பற்றியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டதில்லை. கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் அந்த புத்தகங்களே இல்லையே, எப்படி படிப்பேன்? இல்லை என்றால் தேடி கண்டுபிடியுங்கள் என்று சொன்னவர் சேலம் ராமசாமி முதலியார். வெறும் வாய்ச்சொல் இல்ல, சொல்றது ரொம்ப ஈஸி. அதை செய், இது செய். உதவி யார் செய்யறது? அவர் தான் உதவி செய்தார். பல பேருடைய உதவியால் ஊவேசா சீவக சிந்தாமணி என்கின்ற அந்த பழைய சுவடிகளை தேடி சேர்ப்பித்தார். நண்பர்களே, இது எளிதான வேலை அல்ல. சுவடியில பாதி தான் இருக்கும், பாதி எலி தின்னு இருக்கும். கால் சுவடி இருக்கும், மீதியை கரையான் அரிச்சிருக்கும். ரெண்டு சுவடி ஒரே பாடலோட இருக்கும். ஒரு சுவடியில வேற மாதிரி இருக்கும், இந்த சுவடியில வேற மாதிரி இருக்கும். ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு எது சரியானது என்று தேர்வு செய்து இப்படி உழைத்து 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 அரும்பாடுபட்டு சீவக சிந்தாமணியை பதிப்பித்து விட்டார். அது வந்த பிறகுதான் நாம் இன்றைக்கு சொல்லுகின்றோம், எங்கள் தமிழ் எத்தனை தொன்மையானது தெரியுமா என்று சான்றோடு இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நடந்து முடிந்த பிறகு ஊவேசா அவர்கள் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் வந்தது. பெரும் குற்றச்சாட்டு சமணர் காவியம் இல்லையா சீவக சிந்தாமணி, சமண காவியத்தை நீங்கள் ஏன் எழுதுகிறீர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு. நிறைய குற்றச்சாட்டுகள் வந்த உடனே ஊவேசாவுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு நீளமா ஒரு லெட்டர் எழுதின, பெரிய கடிதம் ஒன்று. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பதில் எழுதி எழுதி ஒரு 20 பக்கம் பதில் எழுதிட்டு ராமசாமி முதலியார் அவர்களை போய் சந்தித்து, இந்த மறுப்பை நான் கொடுக்க போகிறேன், நீங்க ஒரு தடவை படிச்சு பாத்துருங்க, இந்த மறுப்பு சரியானதான. அவர் முழுக்க படிச்சு பார்த்தாரு, ஃபுல்லா கிழிச்சு குப்பை தொட்டில போட்டார். இப்ப மாதிரியா கம்ப்யூட்டர்ல இன்னொரு காப்பி எடுக்கலான்றதுக்கு கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு சார். என்னங்க கிழிச்சு போட்டுட்டீங்க? 20 பக்கம் நான் கஷ்டப்பட்டு மறுப்பு எழுதியிருக்கேன். உன் வேலையை மறுப்பு சொல்லுவதல்ல. யாராவது உன் வேலையில் நீ உன் மனதையும் உன் ஆன்மாவையும் செலுத்தி ஒரு வேலையை செய்கிற போது 8 பேர் பாராட்டினார்கள் என்றால் ஒருவர் பொறாமைப்படுவார். பொறாமைப்படுகிறவர் தப்பு சொல்லுவார். அவருக்கு என்ன பதில் தெரியுமா? மறுப்பு எழுதுவதல்ல, இதை விட அதிக உயரங்களுக்கு நீ செல்வது ஒன்று மாத்திரம்தான் இதற்கான பதில். இது ஒரு பெரிய வாழ்க்கை பாடம், பெரிய வாழ்க்கை பாடம். ஏனென்றால் நீங்க எவ்வளவுதான் நன்மை தேடி செய்தாலும் குறை சொல்றதுக்கு 2 பேர் வந்து நிற்பாங்க. உண்டா இல்லையா சொல்லுங்க? உங்களுடைய உறவுக்காரர்கள் இருப்பாங்க. உறவுகள் ரொம்ப பெருசு, நான் குறைச்சு சொல்ல வரல. ஆனாலும் என்ன இவளே எல்லாத்தையும் செய்யற மாதிரி ரொம்ப பண்ணிக்கிற இவன் மாத்திரம் தான் செய்யறாளா, நாங்கெல்லாம் செய்யலையா? இந்த பேச்சு வராத ஒரு திருமணம் கூட இந்தியாவில் இதுவரை நடந்ததில்லை. அலுவலகத்தில் ராத்திரிலாம் உட்காந்து மாஞ்சி வேலை செஞ்சுட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில இவருடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர், அவருடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் போய் இது மொத்தத்தையும் நான் தான் செஞ்சேன். பகன் வயிறு எரியாது இவருக்கு. நடக்குமா? நடக்காது. பாடம் நடத்துறோம்ல, நாங்க வாத்தியார் தானே, பாடம் நடத்துறோம்ல. அதை நடத்துற போது இப்ப அவர் சொன்னார்ல, என்ன சொன்னாரு? இதை சொல்லுங்க அதை சொல்லுங்கன்னு சொன்னார். அதெல்லாம் அவர் கேட்டதுதான். அது எதுக்கு மறுபடியும் சொல்றாரு? இப்ப ஒருத்தர் பேசுனது அடுத்தபடி ஒருத்தர் பேசினா என்ன சொல்லுவாங்க? நேத்தி சொன்னதே இந்த ஆள் சொல்றாரு. அது என்ன சொல்லுவாங்க? நேத்தி சொன்னதே இவர் என்ன சொல்றாரு? நேத்தி சொன்னதே சொல்லுங்க. இந்த அம்மா என்ன சொல்றாங்க? இன்னதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. நீங்க நான் சொல்றேன் பாருங்க, வகுப்புல பாடம் நடத்துற போது எடுத்த உடனே பாடத்தை நடத்துறோம்னா பிள்ளைங்க கவனிக்க மாட்டான். இன்னைக்கு நான் கம்பராமாயணம் பத்தி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, நீ போய் நடத்தியா போய் இதே வேலை வச்சு உனக்கு எப்ப பாரு ஏதாச்சும் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவன் அலட்சியமா இருப்பான். நம்ம அதே சொல்லாம, என்ன நடத்த போறேங்கிறத சொல்லாம ஒரு கதையை சொல்றோம். நான் என்ன செய்வேன்? கம்பராமாயணம் நடத்துறேன்னா முதல்ல இந்த கதையை சொல்லுவேன். ஒரு கதை. என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்க ஐயா, வாங்க, தமிழ் சங்க தலைவர் வந்துட்டார், கண்ணப்பன் ஐயாவை வாங்க பாருங்க. சாதாரணமா வகுப்புல ஆரம்பிக்கிற போது இந்த ராமாயணத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கதையை சொல்லுவேன். ஒரு பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போய் சோதனை பண்ணக்கூடிய இன்ஸ்பெக்டரு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ராமாயணம் நல்லா தெரியும்.
நல்லா படிச்சவர். வால்மீகி ராமாயணம் படிச்சிருக்காரு, துளசிதாசர் ராமாயணம் படிச்சிருக்காரு, கம்ப ராமாயணம் படிச்சிருக்காரு, எல்லாத்தையும் படிச்சிருக்காரு. அவர் படிக்காத எழுத்தச்சன் ராமாயணம் வரைக்கும் அவர் படிச்சுட்டார். அவ்வளவும் படிச்சிருக்கிறார். அவருக்கு ராமாயணத்துல ஒண்ணு நல்லா தெரியும். சார் எனக்கு நல்லா தெரியும்னா சாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாம இருக்கலாம். அதனால எனக்கு தெரிஞ்சதை உங்களை நான் டெஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு பாட்டு தெரியும், நீ சொல்லுங்க சார்னா, அவர் அடுத்த பாட்டு சொல்லுங்கன்னு என்ன கேட்டாரா எனக்கு தெரியாது. அப்படி எது சொல்லணும், என்ன செய்யணும், என்னங்கிறத நான் பார்த்து அந்த அவர் என்ன பண்ணுவார், இன்ஸ்பெக்டர் போய் பையன்களுக்கெல்லாம் கேள்வி கேட்பார், ராமாயணத்துலேருந்து கேள்வி கேட்பார். அவங்களுக்கு அது தெரியாது. ஒரு கிராமத்தில் போய் 4ஆம் கிளாஸுக்கு போறாரு. போய் அந்த பையனை கேள்வி கேட்கிறாரு ஒருத்தனை, டே எழுந்துடுறா. அவன் எழுந்தான். ஜனகனுடைய வில்ல முறிச்சது யாருடா? அவன் ராமன்னு சொல்லுவான்னு நினைச்சுக்கிட்டே இவர் கேட்கிறாரு. அவன் சொன்னான், நான் இல்லை சார் அப்படின்னா. நான் இல்லை சார் அப்படின்னா. என்னடா நீ இப்படி சொல்றான், ராமாயணம் கூட தெரியாம இருக்கிறானே, நான் இல்லை சாருங்கிறானே, இவன் உடைச்சிட்டான்னு நான் கேட்கறேன்னு நினைச்சிட்டு இந்த பையன் சொல்றான் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார், வாத்தியாரை திரும்பி பார்த்தார். என்னையா கிளாஸ்ல இப்படி வச்சிருக்க பையனோட அப்படிங்கிறதுக்காக அவரை திரும்பி பார்த்து, என்னையா அவன் அப்படி சொல்றான் அப்படின்னாரு. வாத்தியார் சொன்னாரு, சார் அவன் நல்ல பையன் சார், எதையும் உடைக்க மாட்டான். அவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னான்? பையன்தான் அப்படி இருக்கான்னா வாத்தியாரும் இப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டு, சரி இதை விடப்படாது, ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லணும் அப்படின்ட்டு ஹெட் மாஸ்டர்கிட்ட போனார். சார் நான் வாங்க சார், எல்லா கிளாஸும் பார்த்துட்டீங்க. நான் 4ஆவதுக்கு போனேன் சார். ஜனகனுடைய வில்ல உடைச்சது யாருன்னு கேட்குறேன். ஒரு பையன் நீ சொல்றாங்கிறேன், நான் உடைக்கலைங்கிறான் சார். அவன் வாத்தியாரை கேட்குறேன், அவன் அப்பெல்லாம் செய்ய மாட்டாங்கிறாரு. என்ன சார் உங்கள் பள்ளிக்கூடம் இப்படி இருக்கு அப்படின்னு. வாத்தியாருக்கும் அந்த ஹெட் மாஸ்டருக்கும் ரொம்ப நாளாக வாங்கல். அவர் பார்த்தாரு, இவன் இதை வச்சு ஒரு வேலை பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அது என்ன சார் ஒரு பைய உடைச்சிவிட்டு இல்லைங்கிறான். வாத்தியாரும் அவரோட சேர்ந்துக்கிட்டு சொல்றாரு, 2 பேரும் சேர்ந்து உடைச்சிருந்தாலும் இருப்பாங்க சார், நீங்க எதுக்கு எழுதி வைங்க, நான் என்னதான் ஆகுது எக்ஸ்பிளேஷன் வாங்கி அனுப்புறேன் உங்களுக்கு அப்படின்ட்டான். ஐயோ பையன் இப்படின்னா வாத்தியார் இப்படின்னா, வாத்தியார் ஹெட் மாஸ்டர் இப்படி இருக்கிறாரு, இப்ப நம்ம தான் பைத்தியக்காரனும். ஒண்ணுமே கட்டாதவங்க ஊர்ல கொஞ்சம் கட்டிருக்கிறவன் பைத்தியக்காரன் சொல்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சதுதான் தப்பு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா அவங்க மேல் அதிகாரிகிட்ட போயிட்டார், டிஇஓ கிட்ட போயிட்டார், மாவட்ட கல்வி அதிகாரிகிட்ட போய் நின்னாரு. ஐயா என்ன வெயில்ல கிளம்பி வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னா. ஆபீஸுக்கு போகாம இங்கே எதுக்கு வந்தேன்? என்ன இல்லை சார், கிராமத்துக்கு போனேன் சார், பள்ளிக்கூடம்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது சார். என்ன விஷயம்? பையன் அப்படி கேட்குறான். கேட்டால் அவன் அப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறாரு, ஹெட்மாஸ்டர் இப்படி சொல்கிறாரு, அதான் உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலான்னு வந்தேன். டிஓ சொன்னார், யோ உனக்கு எப்போ பாரு இதே வேலையை பச்சியா, அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடைச்சான்னு எப்போ பாரு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நீ, இப்போ வர்ற சாமான் இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஏதோ சின்ன பயல்வோ கை தவறி போட்டு உடைச்சிருப்பான், சரதான்னு போவியா, இது ஒரு பெரிய விஷயம் எடுத்துருக்கிற, புரோக்கன் லிஸ்ட்ல போட்டு போயா அப்படி. ஆஹா டிஓ இப்படிதான் இருக்கிறாரா, சி இதை விட மோசம் உலகத்துல வேற ஒண்ணும் இருக்காதா அப்படின்ட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டார். இன்னமே ஆபீஸுக்கு போகக்கூடாது, மனசே ரொம்ப கெட்டு போச்சுன்ட்டு நேரா வீட்டுக்கு போய் அப்படியே கையை வச்சுக்கிட்டு கன்னத்துல உட்கார்ந்தார். பொண்டாட்டி வந்தாங்க அங்கேருந்து, ஏங்க என்ன விஷயம், என்ன ஆபீஸுக்கு போனீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்களே, என்ன விஷயம், அதுவும் வெயில்ல வந்திருக்கீங்க, மோர் கொண்டாடவா, நீ ஒன்றும் கொண்டாட வேணாம் போடி, ஏன் என்ன விஷயம், அடைய ஏண்டி கேட்குற, இந்த மாதிரி
இந்த பயலை இப்படி கேட்குறேன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறாரு, டிஓட்ட போனால் அந்த ஆள் இப்படி சொல்கிறான் அப்படின்னா, என்னங்க இது கூடவா தெரியல அப்படின்னா, உனக்கு தெரியுமா அப்படின்னா, என்னங்க எனக்கு தெரியாதா, நம்ம பக்கீர்சாமி செட்டியார் தானே இங்கே உடைச்சதுன்ட்டாங்க. அது யாருடா பக்கீர்சாமி செட்டியார்னு பார்த்தா, யாருடா பக்கீர்சாமி செட்டியார்னு பார்த்தா, அந்த ஊரில் ராமாயணன் ட்ராமா போட்டிருக்கானுவோ, அதில் ராமனா நடித்தவர் பக்கீர்சாமி செட்டியார். என்ன பண்றா, ராமனை மறந்துட்டா, நம்ம பக்கீர்சாமி செட்டியார் தான் படிச்சாரு அப்படிங்கிற. அவன் பார்த்தான், இனி ராமாயணத்தை பற்றி எதுவும் கேட்குற வேலை வச்சுக்க கூடாது. ரெண்டாவது, கேள்வி கேட்கறதே நம்ம விட்டணும், எவனையும் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டான்னு. இதை நான் எதுக்கு சொல்றேன், இப்போ இதை நான் ஒரு தடவை வகுப்புல சொல்லிட்டு ராமாயணத்தை நடத்துறேன், குகப்படலம் இருக்கு நடத்துறேன், ஆடு நெடுந்தரை ஆடு கடன் வேகமா இப்ப நடத்திட்டே போறேன். அங்க ஒரு 2 பயலுவ சிரிக்கிறான் சார், அவன் சிரிக்கிறான் இவனு சிரிக்கிறான், 2 பேர் வந்து சிரிக்கிறான், என்னை பார்த்தவன இப்படி பொங்கிட்டு சிரிக்கிறான். ஏன்டா அங்க சிரிக்கிற, ராமாயணம் நடத்துற போய் என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு உனக்கு படுவா அப்படின்னு. இல்லை சார் நீங்க நடத்துங்க சார், நீங்க நடத்துங்க சார், குகன் நடத்துங்க குகன். இந்த பாரு, இப்ப எதுக்கு சிரிச்ச, வேணாம் சார் சொல்லுடி, இப்ப எதுக்கு சிரிச்சே நீ அப்படின்னு சொன்னா, சார் இந்த இருக்கான இந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா, இன்னைக்கு நீங்க இந்த கதை சொல்லுவீங்கன்னு சொன்னான், பார்த்தா நீங்க சொல்றீங்க, இல்லை இங்க விட ஏன்டா சொன்னேன்னு பார்த்தா, அவனை பார்த்தா 3 வருஷமா என் கிளாஸ்ல படிக்கிறான். சார் ஒண்ணும் இல்லை, நான் சொன்னேன் வாழ்வோம் வாழ வைப்போம்னு சொன்னேன். முதல்ல நாம வாழணும்ல, சுவர் இருந்தால்தான் சுத்திரம் எழுதலாம்னு சொன்னேன். இல்ல, நாம நல்லா இருக்கணும், மற்றவங்கள நல்லா வைக்கலாம். அதுக்கப்புறம் நாம எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் மற்றவங்களை எப்படி வாழ வைக்கலாம்னு தெரியும். முதல்ல நாம எப்படி வாழணும், நம்முடைய வாழ்க்கையில தொல்லைகள் வராம இருக்கிறது எப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ்ல பாடம் நடத்து, நம்முடைய அன்றாட வேலையை செய்யறோம். பாடம் நடத்துறதுங்கிறது எனக்கு அன்றாட வேலை, தினசரி நான் செய்ய வேண்டிய வேலை. ஐயாவுக்குன்னா அவங்க கூட்டுறவுத்துறையில போய் என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க, அவங்க திட்டத்துல என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. அவங்கவுங்க வேலை அவங்கவுங்களுக்கு இருக்கு. அது செய்யற போது அதை மென்மையாகவும் நகைச்சுவையாகவும் ஒன்று சொல்லி செஞ்சா அதனுடைய பலன் எப்படி இருக்கும், அதே வேற மாதிரி செஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிரமாதமா. இப்ப கணவன் மனைவி 2 பேரும் இருக்கிறோம்ல, வாழ்க்கை இதானுங்களே வாழ்க்கை. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன், ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு சத்தம் போடுவார், சில சமயத்தில் ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு கண்டிப்பாரு, சில சமயத்தில் வாத்தியார் ஹெட் மாஸ்டர் கண்டிக்கிறதும் உண்டு. அது சில சமயத்தில் வரும், அது நடக்கும். அவர் கூப்பிட்டு நாளைக்கு திட்டுறாரு, என்ன என்னய்யா காம்போசிஷன் வச்சிருக்கிற, 8 காம்போசிஷன் வச்சிருக்க, ஒண்ணு கூட திருத்தாம வச்சிருக்கிய ஐயா, என்னதான் பண்ண இவ்வளவு நாளும் அப்படி இப்படின்னு திட்டுறாரு. எனக்கு அதை கேட்கிற போது அது திட்ட எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எவன் நோட்டோ எடுத்து வச்சுட்டு என்கிட்ட கேட்கிறாரு, அது ஏன் நோட்டு, என் கிளாஸ் நோட்டு இல்லை, அது வேற கிளாஸ் நோட்டு. ஏன்னா நம்ம தான் இன்னும் காம்போசிஷனே வைக்கலையே, இப்ப வச்சதாக சொல்றாரு, அதுவே நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். சரின்ட்டு சரி சார் சொல்லுங்க சார், நம்ம தேய்ச்சிருவோம் சார், நம்ம தேய்ச்சிருவோம் சார். ஒரு வாரம் தான் எல்லாத்தையும் திருத்தணும்னாரு. அவனோட்ட நான் என்ன திருத்தணும், சரி சார் நம்ம செஞ்சிருவோம்னா கண்ணாப்பண்ணான்னு திட்டிவிட்டாரு. ஒரு மனசு வருத்தமா வீட்டுக்கு வர்றேன். இப்ப வீட்டுக்கு வந்தா நமக்கு என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசுல ஏற்படுற கஷ்டம் ஆதங்கம் எல்லாத்தையும் யார்கிட்ட காட்ட வேண்டியதா இருக்குன்னா மனைவிட்ட தான் காட்ட வேண்டியதா இருக்கு. வேற வழி இல்லை, வேற யாரும் நம்ம சொல்றதை கேட்டுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்ப நான் வர்றேன், வந்து இப்படி உட்கார்றேன், என் மனைவி காப்பி ஆத்திட்டு வர்றாங்க, இன்னும் காப்பி என்கிட்டே வரல, காப்பி அடியுதுங்கிறேன். எதுக்கு, இன்னும் காப்பி வாசமும் தெரியாது, அது சுவைச்சும் பார்க்கல, ஆனா நான் திட்டுறேன். என் மனைவி என்ன பண்றா தெரியுமா,
அற்புதமான மனைவி. என்ன செய்யறா, ஏங்க ஹெட்மாஸ்டர் ஏதாவது சொன்னாரான்னு கேட்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ அங்கேயோ வாங்கினதை கொண்டாந்து இங்க இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிற, யாரு திட்டினதுக்கு இங்க வந்து இருக்கிற, ஏயா ஹெட்மாஸ்டர் ஏதாவது சொன்னாரான்னு. இப்ப இதை எப்படி நாம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆம்பளை எல்லாம் எப்படிப்பட்டவன்னு சொன்னா என்ன சொல்றான், நெருப்பு மாதிரி இருப்பான, நெருப்பு மாதிரி. பெண்கள் எல்லாம் குளிர்ச்சியானவங்களாம், தண்ணி மாதிரி இருப்பாங்க. அதனாலதான் ஆத்துக்கெல்லாம் பொம்பளை பேர் வச்சிருக்கான், காவேரி, கங்கை இதெல்லாம் வச்சிருக்கான். நெருப்புக்கு அக்னி பகவான்ங்கிறான், அது ஆம்பளைங்கிறான். இது ஆம்பளை, ஆம்பளைன்னா நெருப்பு மாதிரி இருப்பானா, அதனால வந்து பாயிறான், காப்பி அடியுதுன்னா. ஹெட்மாஸ்டர் ஏதாவது சொன்னாராங்கிற போது நமக்கு வந்து இந்த தண்ணியை ஊற்றி அந்த நெருப்பை அணைக்கிற மாதிரி இருக்குல்ல. இப்ப கொல்லிக்கட்டை எடுத்து அப்படி நீட்டுறோம், தண்ணி எடுத்து அப்படி லேசா ஊத்துறாங்க, என்ன ஆகும், புசு புசுன்னு ஒரு சத்தம் கேட்கும், லேசா ஒரு புகை வரும் இல்லையா? இதானே. இதை கேட்டுக்கிட்டே இருக்கிற அடுத்த வீட்டுக்காரன் என்ன சொல்றான் பாருங்க, என்ன பக்கத்து வீட்டுல புகையுதுமா, பக்கத்து வீட்டுல என்ன புகையுதுமா. வேற ஒண்ணும் இல்லை, அவன் நெருப்பு எடுத்து நீட்டுறான், தண்ணி எடுத்து ஊத்துறான். குடும்பம்னா அப்படிதானே இருக்கணும், அப்படி இருந்தா தானே அது குடும்பம் இல்லையா? அது இல்லை. என்னுடைய முதல் இரவுல நடந்து நான் எழுதியிருக்கேன், அது எல்லாரும் படிச்சிருப்பீங்க. சார் சொல்றாரு எனக்கு பிடிச்சது சித்ரா தான்ங்கிறார். அவருக்கு பிடிச்சது சித்ரா தான், எனக்கும் சித்ரா தான் பிடிக்கும். நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தரையே பிடிச்சிருக்கு. இது சங்கடமான விஷயம். என்ன அந்த என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல சிறப்பான ஒரு விஷயத்தை பத்தி பேசுற பொழுது கூட என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கவனிச்சு செய்ய வேண்டியதா இருக்கு. முதல் இரவு எனக்கு முதல் இரவு அன்னைக்கு தான் என் நண்பர்கள்லாம் வந்தவன்லாம் என்ன செய்வானுவோ, அன்னைக்கு கேலியா பேசுவானுவோல, அதை இதை பேசுறானுவோ. அதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்றானுவோன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து முதல்ல பேச மாட்டாங்கப்பா, நீ தான் பேசணும், நீ பேசுறது நல்ல வார்த்தையா பேசு, நம்ம குடும்பத்தை பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் உயர்வான விஷயமா பேசினீங்கன்னா ஒரு சுமூகமான உறவு உருவாகும் அப்படின்னு எல்லாம் சொன்னானு. அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா அவன் பூரா எனக்கு அட்வைஸ் பண்றான். நம்ம நேரம் அது கேட்க வேண்டிய நேரமா இருக்கிறதுனால சரிடா சொல்லுங்கடாப்பான்னு கேட்டுட்டு இருக்கோம். நான் இதுக்காக வேண்டிய டைலாக் எல்லாம் தயார் பண்ணி எப்படி பேசணும் கொள்ளணும்னு எல்லாம் பண்ணிட்டு போனா அதுக்கு அவசியமே இல்லை, அங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. என் மனைவியே முதல்ல பேசிட்டாங்க. என்ன பேசினாங்க தெரியுமா, நான் உலகத்துல எவ்வளவோ பொம்பளைங்களை பார்த்திருக்காங்க, ஆனா உங்க அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லை, இன்னைக்குதான் வந்திருக்கா. நான் 25 வருஷமா எங்க அம்மாவை பாக்குறேன், என்கிட்ட வந்து எங்க அம்மாவை பத்தி ராட்சசின்னு சொல்ற. இப்ப நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு ஒரு திட்டம் போட்டு நீங்க தான் கொடுக்கணும். ஏன்னா திட்டத்துக்கு என்ன செய்யலாம், இத மாதிரி பேசினா எங்க அம்மாவை என்கிட்டயே தாழ்வா பேசுற போது ஆத்திரம் வருமா வராதா சார்? மனசு நினைக்குது, ஓங்கி ஒரு அறை விட்டு வெளியே வரட்டுவோமா? அப்புறம் மனசு சொல்லுது, அதுக்காக வந்தோம், எதுக்கு வந்தோமோ வந்த வேலையை தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு வேற வேலை பார்க்க கூடாது. அடிச்சு விரட்டுனா ஊர்ல இருக்கிறவன் என்ன சொல்லுவான், அடா அமைச்ச இப்படி சொன்ன அப்படி அடபட. நான் சொன்னேன் ரைட் அப்படின்ட்டு, நீ சொல்றது கரெக்ட் தான், நானும் பார்த்துட்டு இருக்கேன்ட்டேன். எங்க அம்மாவை ராட்சசின்னதே நான் ரைட்டு தான்ட்டேன். மறுநாள் காலையில எங்க அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா உன்னை பத்தி என் பொண்டாட்டி ராட்சசின்னு சொன்னம்மா. எங்க அம்மா அதுக்கு என்ன செய்யணும், ஆத்திர பண்ணுமா இல்லையா? அது கிடக்குது, நீ என்ன செஞ்ச, என்ன நான் அனுசரிச்சு போயிட்டம்மா அப்படின்னு. அதான்டா நல்லது, உங்க அப்பா கிட்ட நான் சொன்னதை விட இவ ஒன்னும் அதிகமா சொல்லலடா அப்படின்னு. இது பாருங்க, இப்ப நான் இந்த எதுக்கு சொன்னேன், எப்படி இருந்தவ என் மனைவி,
வாக்காமலே இன்னும் 2 நாள் கூட பழகாமலே அவங்கள ராட்சசின்னு சொல்ற மனநிலையோட என் வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா? சரி, என்ன ஆச்சு நாளடைவில்? அவங்களுடைய எங்க அம்மா அவங்களுடைய கடைசி காலத்துல என் மனைவி இல்லாம அவங்களால இருக்க முடியாதுங்கிற நிலைமை. தைநாயை கூப்பிடு, தைநாய் இப்படியே பேசிட்டு இருந்தாங்க. என்ன அப்படி அவங்களுக்குள்ள வந்துட்டுன்னா 2 பேர்ட்டையும் இருந்த உயர்ந்த குணம் தான் காரணம். முதல்ல ஒரு வெறுப்போட வந்தவளை அந்த வெறுப்பெல்லாம் போகும்படியா ஆக்கி அன்பு காட்டும்படியா மாத்தி பழகின நாம நினைச்சுக்கிறது தப்புன்னு நினைக்கும்படியா என் மனைவி ஆக்கி, என் மனைவிக்கும் நாம அவங்களை நினைச்சுக்கிறது தப்பு அப்படின்னு நினைச்சு பழகும்படியா ஆகி 2 பேரும் அவ்வளவு நல்லா வந்துட்டாங்க. இது வர்றதுக்கு பேரு தான் நகைச்சுவை. பல நேரங்களில் என் அனுபவத்தில் நான் பார்க்கிறேன், நம் வாழ்க்கையை புரட்டி போட்டு நம்மை சிகரம் தொட வைக்கக்கூடிய சிந்தனையாக ஒரு சொல் நம் முன்னால் வந்துவிட்டு போகும். ஆனால் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் வேறு ஏதோ மனநிலையில் இதோ அங்கே உட்கார்ந்து கொண்டு 4 குழந்தைகள் வேறு வேறு சிந்தனைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே. அப்படி ஒருவர் பேசுகின்ற பொழுது அந்த சொல் தம்மை வந்து சேர்கின்ற அந்த அருள் ஆன அந்த வினாடிகளை தவறவிட்டு விடுவார்கள். அது நம்மை கடந்து போய்விடும். மீண்டும் ஒரு சுற்று சுற்றி நம் முன்னால் வந்து சேர்வதற்கு 30-40 வருஷம் ஆயிடும். அதனால்தான் சிலர் இளமையிலிருந்தே ஜெயிப்பதற்கான முஸ்தீபுகளை செய்து கொண்டு 40-45 வயதில் ஜெயித்து விடுகிறார்கள். பலர் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஒரு கால எல்லைக்குள் அவர்கள் சில வெற்றிகளை நிகழ்த்த முடிவதில்லை. எனக்கு ஒரு பேராசை உண்டு பெருமக்களே. உங்கள் முன்னால் நின்று கருத்தாடி கொண்டிருக்கக்கூடிய எனக்கு இருக்கக்கூடிய பேராசை என்ன தெரியுமா? இதோ திரளாக கூடி காத்திருக்கிறீர்களே பல 100 கணக்கில், உங்கள் அத்துணை பேருக்கும் நான் பேசக்கூடிய சொல் போய் சேர்ந்து விட வேண்டும் என்ற பேராசை எனக்கு கிடையாது. ஆனால் அதைவிட ஒரு பெரிய பேராசை உண்டு. இங்கே குழுமி இருக்கக்கூடிய இத்தனை மக்களில் யாரேனும் ஒருவருக்கு என் சொல் தொடப்பட்டு அவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்வதற்கு அந்த சொல் காரணமாக இருந்து விட்டால் என்னுடைய பயணம் மிக வெற்றிகரமான பயணமாகிவிடும் என்கின்ற பிரார்த்தனையோடு இப்படி சொல்கிறேன். எல்லாம் மூங்கில் காடாக எனக்கு தெரிகிறது. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? என்னை அறிமுகம் செய்கின்ற பொழுது தொகுப்பாளர் பர்வீன் சுல்தானா அம்மா என்று சொன்னார். ஏன் ஜெயங்கொண்டாரை மட்டும் அப்பா என்று சொல்லவில்லை என்று நான் யோசித்தேன். ஒரு பெண் வந்துவிட்டாலே அவர்களை அம்மா என்று சொல்லி விடுவது எப்படி நியாயமாகும் சகோதரி? சொல்லாடல்களை பார்க்கிறேன். சிகரம் தொட ஆசைப்படுகின்றவள் நான் தொட்டிருக்கும் சிகரங்கள் எனக்கு தெரியும். உங்களை சிகரம் தொடுவதற்கான அந்த வழிமுறைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுகின்ற முறையில் என்னுடைய சிந்தனையிலிருந்து என் மொழியின் ஊற்றிலிருந்து சில வார்த்தைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற இறை பிரார்த்தனையோடு நான் நிற்கிறேன். ஒன்று மட்டும் உறுதி, சிகரம் தொடுவது என்பது யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல, நம் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது. நம்மில் பல பேர் நம்முடைய சிகரத்தை தொடாமலேயே இந்த உலகத்தை விட்டு போய்விடுகிறோம். பெர்னாட் ஷா தான் சொல்லுவார், 40 வயதிலேயே நம்மில் பல பேர் செத்து போகிறோம், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன என்று சொல்லுவார். எது மரணம்? நம்முடைய உயரத்தை எட்டாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் உயிருடன் இல்லை என்று அர்த்தம். அதற்கான முயற்சி செய்து கொண்டிருந்தால் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். நாம் உண்மையிலேயே சிகரம் தொட விருப்பப்படுகிறோமா? ஆசை என்பது வேறு, தகுதிகளை வளர்த்து கொண்டு அதன் பால் செல்லுவது என்பது வேறு. நான் இப்படி சொல்கிறேன், 20 வயதில் சரி என்று பட்டது 40 வயதில் தவறு என்று படுகிறது.
20 வயதில் சரி என்று பட்டது 40 வயதில் தவறு என்று படுகிறது. 20 வயதில் எது தவறு என்று பட்டதோ 40 வயதில் அதுதான் சரி என்று படுகிறது. காலம் பல விஷயங்களை நமக்கு முன்னால் போட்டபடி இருக்கிறது. இந்த கால சுழற்சிக்குள் இருந்து கொண்டே நாம் அடுத்த கட்டத்திற்கு எப்படி முன்னேறுவது? நேற்று நானும் அன்பு சகோதரர் நியானான கோபி அவர்களும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம், திருச்சியில், பொள்ளாச்சியில், நேற்று முன்தினம். அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். நான் உட்கார்ந்தபடி நான் சிந்தித்துக் கொண்டு அதற்கு பதில் சொன்னேன். அவர் சொன்னார், எல்லோரும் கையில் ஆப்பிள் போன் வைக்க ஆசைப்படுகிறோம். போன் அப்படின்னாலே அது ஆப்பிள் போனா இருக்கணும், ஏன்னா பிராண்ட். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அதுல இருக்கக்கூடிய சின்னம் அது ஒரு எச்சி ஆப்பிள் என்று சொன்னார். நான் உட்கார்ந்து சிந்தித்தேன். எனக்கு முன்னால் பேசிய ஜெயங்கொண்டார் பல விஷயங்களை நமக்கு பேசினார். இன்றைய தலைமுறையின் மிகப்பெரிய சிக்கலை நான் சொல்லுகிறேன். உங்க 4 பேருக்கும் சேர்த்துதான். என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆவறது இல்ல. மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? பார்க்கிறோம், படிக்கிறோம், கேட்கிறோம், சிந்திப்பதில்லை. எதை பார்க்கிறோமோ பார்த்து கொண்டே சிந்திப்பது, எதை கேட்கிறோமோ கேட்டுக்கொண்டே சிந்திப்பது, எதை வாசிக்கிறோமோ வாசித்தபடி சிந்திப்பது என்கின்ற பயிற்சி இந்த தலைமுறைக்கு இல்லாமல் போனதன் காரணமாக பல்வேறு சங்கடங்களை இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருப்பதாக நான் பழி சுமத்துகிறேன். ஒருவர் ஒரு விஷயத்தை பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் அவருக்கான அரசியல், அவருக்கான நோக்கம், அந்த சொல்லை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கான தேடல் இல்லாமல் நாம் ஒரு செய்தியை கேட்டுவிட முடியாது, கேட்க கூடாது. ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மகனின் தாய்க்கு, தன் மகனின் ஆசிரியருக்கு எழுதிய கடிதத்தில் அவர் வைத்த பல கோரிக்கைகளில் ஒன்று, யார் எதை பேசினாலும் அதை அப்படியே நம்பிவிடாதபடிக்கு மனதிலும் புத்தியிலும் வடிகட்டியை வைத்து அந்த சொல்லை வடிகட்டி வடிகட்டி சிந்திப்பதற்கான ஆற்றலை என் குழந்தைக்கு தருவீர்களா ஆசிரியையே என்று கேட்கிறார். ஒன்றை எப்படி உள்வாங்குவது? அவர் சொல்கிறார், இந்த போன், ஐபோன், ஆப்பிள் போன், ஆப்பிள் என்கின்ற இந்த சிம்பல், குறியீடு, அது ஒரு ஆப்பிள், அதுவும் கடிச்சு போட்ட ஆப்பிள். நான் சொல்லட்டுமா, இந்த கடித்து போட்ட ஆப்பிளுக்கு பின்னால் இருக்கும் வரலாறு சொல்லட்டுமா? இன்றைக்கு எத்தனையோ முன்னேறிய அத்தனை கம்பெனிகளையும் தூக்கி சாப்பிட்டு இருக்கு ஆப்பிள். ஒரு போனுடைய விலை 1.5 லட்சம் ரூபாய் தாண்டுது. அடுத்த வருஷமே அது தன் தகுதியை இழக்கிறது. ஒரு வருஷத்திலே இழக்குது. திருப்பி விற்க போனா உங்களுக்கு 50,000 இல்ல 10,000 ரூபாய் கூட கிடைக்கும். அவன் என்ன ஸ்ட்ராட்டஜில அதை கொண்டு போறான்? நான் சொல்லட்டுமா அந்த ஆப்பிள் என்ன ஆப்பிள்னு? என் தமிழ், என் இந்திய தேசம் எனக்கு கொடுத்த இந்த குருமார்கள் எனக்கு கொடுத்த சிந்தனை திறன் என்னை இப்படி சிந்திக்க வைக்கிறது. அது சாதாரண ஆப்பிள் அல்ல, அது சாத்தானால் ஏவாளுக்கு தரப்பட்ட ஆப்பிள். அவள் கடித்து அதை தன் ஆதாமுக்கு தந்த ஆப்பிள். இவர்கள் இந்த ஆப்பிளை கடித்துக் கொண்டதனால் இறைவனின் ஏதேன் தோட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு காரணமான ஆப்பிள் தான் இந்த கடித்த ஆப்பிளுக்கான வரலாறு. நாம் ஒன்றை எப்படி சிந்தித்துக் கொள்கிறோம்? இப்போ எனக்கு முன்னால் பேசிய பேச்சாளர் குறளை நமக்கு முன்னால் சொன்னார். அத்தனை குரட்பாக்களையும் கேட்கின்ற பொழுது இப்படிப்பட்ட விழுமியங்களா என்று சிந்திக்க தோன்றுகிறது. நான் இங்கே எல்லோரையும் நிறுத்துகிறேன். நான் ஒரு பேச்சாளராக, பேராசிரியராக இருப்பதானால் நான் நிறுத்துகிறேன். திருக்குறளுக்கு மட்டும் இந்த தமிழ்நாட்டில், தமிழ் அறிந்த இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கில் விளக்க உரைகள் வந்திருக்கின்றன. ஒன்றோடு ஒன்று முரண்படுகின்றன.
எல்லாம் ஒரே அர்த்தத்துல இல்ல. பரிமேல் அழகர்து வேற, மணக்குடவர்து வேற, மயிலை நாதர்து வேற, சாலமன் பாப்பையாது வேற, மூவாது வேற, பொற்கோது வேற. ஒவ்வொருவரும் அவரவர்கள் புரிந்த தொனியிலே அதை சொன்னார்கள். இதோ ஜெயங்கொண்டார் வந்து சொன்னார், அது ஜெயங்கொண்டார் உரை. அதற்கு பெயர் தானே வேதம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அது பொருள் தர வேண்டும். யாரோ ஒருவர் சிந்தித்த சிந்தனை அல்ல வேதங்களுக்கான பொருள். நான் சொல்லுகிறேன், இஸ்லாமியர்களுக்கு குர்ஆன் வேதமாக இருக்கலாம், மறையாக இருக்கலாம். கிறிஸ்துவர்களுக்கு பைபிளாக இருக்கலாம். இந்து மதத்தை பின்பற்றுகின்றவர்களுக்கு உபனிஷதங்கள், வேதங்கள் இருக்கலாம். தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றை அடையாளமான பொது மறை திருக்குறள் தான். அதை தவிர்த்து வேறு எந்த இலக்கியமும் எந்த நூலும் தமிழர்களுக்கான அடையாளமாக விளங்கிவிட முடியாது. அதற்கு மேல் ஒரு நூல் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறோம்? சமீபத்தில் நான் படித்தேன், ஒரு குறள் படித்தேன். இதுக்கு முன்னால நான் அதை புரிஞ்சுகிட்டது வேற, அதுக்கு அப்புறமா நான் அதை புரிஞ்சுகிட்டது வேற. இந்த வயது எனக்கு வேறு அர்த்தத்தை அது தருகிறது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், ஒரு அம்மா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அரை மணி நேரம் பொறுத்துருங்க, யூடியூப்ல வந்துரும். நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன இதுல தானே பாக்குறீங்க, இன்னைக்கும் இதுலயே பாக்குறீங்க. முன்னால வந்திருக்கேன்ல, அனுபவிக்கலாம்ல, பேசுறேன்ல. நான் மக்களுக்கான நோய் என்ன தெரியுமா? எதையோ அனுபவிக்க தெரியாது. நம்ம பாட்டி கிட்ட ஃப்ரெஷ்ஷா வெத்தலை போய் கொடுங்க, எடுத்து வச்சுக்கிட்டு பழைய வெத்தலையை தான் சாப்பிடும். அது பழசார வரைக்கும் வெயிட் பண்ணும். நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் ஆவணப்படுத்திடணும். என்ன பண்ண போறோம்? யாருக்கு காட்ட போறோம்? ஒரு செல்ஃபி மேடம். என்ன பண்ண போறீங்க? வாழ்க்கையில் எது நமக்கானது என்பதனை அப்படிதாங்க ஒருத்தங்க. நான் ரொம்ப அவசரமா போயிட்டு இருந்தேன். என் அவசரத்தை விட அவசரமா ஒரு பொண்ணு வந்து அவசரமா ஒரு செல்ஃபிங்குது. உன் அவசரம் நிக்கலாம், என் அவசரம் நிக்காது, தயவு செஞ்சு வழி விடுன்னு சொல்லிட்டு ஓடி போனேன். புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கையில் நாம் எதை எப்படி புரிந்து கொள்கிறோம் பாருங்க. நான் சமீபத்தில் ஒரு குறளை வாசிக்கிறேன். அந்த குறளுக்கான அர்த்தத்தை நீங்களே சொல்லுங்கள். நான் புரிந்ததை நான் சொல்லுகிறேன். எது சரியோ அதை ஏற்றுக்கொள்ளலாம். சரியா? தோன்றிர் அகதிலார் என்ன அர்த்தம்? தெரிஞ்சது சொல்லுங்க. நீ ஏதோ சொல்ல போற, நான் சொல்லி ஏன் சிக்குவானே, நீயே சொல்லிக்கோ. என்ன அர்த்தம்? என்னப்பா டைரக்டா என்ன அர்த்தம் சொல்லிடுங்க. நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை சொல்லிடுங்க. இவர் வந்து கொஞ்சம் ஒரு 60 வயசு, அவங்களுக்கு 80 70 தானா? சரி உட்காருங்க. இந்த எந்த அப்படிலாம் அதுல இருக்கா? அது உங்க பிறகு தோன்றிர் புகழோடு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்ட ஒரே அர்த்தம், பிறந்தா இல்லனா பிறக்காம இரு. அப்படித்தானே சொல்லி கொடுத்தீங்க? 30 வயசுல அப்படி சொல்லி கொடுத்துட்டு 70 வயசுல மாத்தி சொல்றீங்க. அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. பிறக்கும் போதே புகழோடு பெற. நான் ஒண்ணு கேக்குறேன், பிறக்கிறது என் கையில இருக்குதா? இல்ல நான் சொல்றேன், என் கையிலயா இருக்குது? சரி, நான் பிறக்க மாட்டேன் அப்படிங்கறது என் கையிலயா இருக்குது? இப்ப ரெண்டா என் கையில இல்லாத போது தாத்தா அப்படி சொல்வாரா? அப்படி சொல்லிவிட முடியாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது எனக்கு முன்னால் பேச்சாளர் ஜெயங்கொண்டார் வந்து இங்கே தோன்றினார், உங்களுக்கு முன்னால் தோன்றினார். இப்பொழுது நான் தோன்றி இருக்கிறேன். பதாகையில் சில பேர் தோன்றுகிறார்கள். வள்ளுவன் என்ன சொல்கிறான்? நீ தோன்றுகின்றாய் என்றால் உனக்கு புகழ் என்றால் நீ தோன்று, உனக்கு பழி என்றால் நீ தோன்றாமல் இரு என்று சொல்கிறான். இப்ப நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சு இருக்குது. கல்யாணம் வர வெள்ளிக்கிழமை. அதுக்குள்ள இடுப்ப புடிச்சு சுத்தி புடிச்சுக்கிட்டு ஆம்பளையும் பொம்பளையுமா பேனர்ல நிக்கிறீங்களே, பேனர்ல தோன்றீங்களே, அது புகழா பழியா?
நான் என்ன சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நில்லு. புகழ் புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை வள்ளுவம். கல்யாணமே ஆகல, பொம்பளை பிள்ளை மேல தோள் போக்குல கை போட்டுக்கிட்டு இடுப்புல கை போட்டுக்கிட்டு நீ நிக்கிறியே, அது பழி இல்லையா? தோன்றலின் தோன்றாமை நன்று. அவ்வளவுதானே. நம்ம வீட்டு கல்யாணம் இருந்தா நம்ம அப்படி பேனர் வைக்க மாட்டோம்ல. இப்ப கை தட்டின ஒரு 10 பேர் புரிஞ்சிருச்சுனா வாழ்க்கை எப்படித்தானே. எனக்கு இந்த 1330 குறள்லயும் ஒரு 2-3 குறள், ஒரு 10 குறள் சொல்லலாம், அதுக்கு உடன்பாடு இல்ல. அது என் உரிமை. அப்பன் தோன்றிய கிணறு என்பதற்காக நான் உப்பு தண்ணீரை குடிப்பதில்லை. சில விஷயங்களில் எனக்கு முரண் கருத்துக்கள் உண்டு. என் பாரதியில் கூட உண்டு, எனக்கு கம்பனில் உண்டு, ஏன் என் தகப்பனிடத்திலும் எனக்கு உண்டு. அந்த சுதந்திரத்தை தருவதற்கு பெயர் தானே தமிழ். அந்த சுயமரியாதைக்கான ஒரு அடையாளம் தானே தமிழ் மொழி. அந்த இனத்தை சார்ந்தவர்கள் இல்லையா நாம்? ஏன் என்கின்ற கேள்வியை எழுப்ப வேண்டும். தவறு என்றால் மறுத்துவிட்டு அடுத்த கட்டத்திற்கு போய்கொண்டே இருப்பதற்கு பெயர் தான் ஐயா. இத்தனை ஆண்டு காலம் கழித்தும் நாம் வாழ்கிறோம். எனக்கு என் மனதிற்கு நெருக்கமான ஒரு குறள், அந்த குறளை நான் இப்போ கூட மறுபடியும் எடுத்து நான் எழுதி வைத்தேன். எப்படி சொல்றான், ஒரு சிந்தனை எப்படி இப்படி இருக்க முடியும்? என்ன கருத்திலே இதை சொல்றான்? குடி செய்வல் ஒருவர்க்கு தெய்வம் தான் மடித்தட்டி முந்துரும். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இந்த குறளுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுல போய் யோசிங்க. குடி செய்வல் ஒருவர்க்கு, நம் குடி உயர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒருவன் இருந்தால் நீ வேறு யாருடைய உதவியும் நாடாதே. நீ அந்த செயல் செய்வதற்கு போனால், நீ போய் சாமி கும்பிடுறல, பல காலமா சிலையா உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார்? மடியை தட்டிட்டு இவன் போறான், இவன் கூட போலான்னு வந்துருமா நம்ம கூட. சாமி நம்ம கூட வர்றோங்கிறாருங்க. தெய்வம் மடித்தட்டி என்று ஏன் சொன்னார் என்றால், ரொம்ப நாளா உட்கார்ந்துட்டு இருக்கிற சாமி தூசி எல்லாம் தட்டிட்டு எழுந்திரிச்சு வருவாராம். இப்படி சொல்கிறான் வள்ளுவன். நான் சிந்தித்து பார்க்கிறேன், நம்முடைய வாழ்க்கையின் உன்னதத்தை நாம் அடையாளப்படுத்துகின்ற பொழுது நமக்கு சில விஷயங்கள் வெளிச்சமாக கிடைக்கின்றன. இப்ப நான் இன்னொரு செய்தி சொல்றேன். குழந்தை பிறக்குது, குழந்தை சிரிக்குதா அழுவுதா? அழுவுது. கூட இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறோம். சரி, சாவு வருது, மக்கள் நல்லா செய்யறாங்க. அவங்க முதல்ல சிரிச்சாங்க, அப்புறமா அழுதாங்க. நாம என்ன செய்யறோம்? பிறக்கும் போதும் அழுதுட்டே பிறக்கிறோம், சாவும் போதும் அழுதுகிட்டே சாவுறோம். கொஞ்சம் மாத்தணுமா இல்லையா? பிறக்கும் போதுதான் அழுதோம், இறப்பின் அந்த கடைசி வினாடியில் நம்முடைய உதடுகளில் இருந்து ஒரு சிறு புன்னகை வந்து, நான் மிகச்சரியாக வாழ்ந்திருக்கிறேன், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு போகின்ற மரணம் நமக்கான மரணமாக இருக்க வேண்டும். அதனால் தான் தமிழ் மரபு மரணங்களை கொண்டாடுகின்ற மரபு. வேற எந்த மரபுலையுமே தார தப்பட்டையோட நம்மள அனுப்புறது இல்லை. நம்ம மரபுலதான் தார தப்பட்டையோட அனுப்புவாங்க. அது ஒரு பயணம். வாழ்ந்து முடித்த ஒருவனை மிக கொண்டாடுகின்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. சிகரம் தொடுவது என்பது வேறு எதுவும் இல்லை, நம்முடைய சிந்தனையின் எல்லையை தொடுவதுதான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.